ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டியின் பெஸ்ட் ரீவேல்யூவேஷன் சிஸ்டம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு 150 ரூபா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். ரிசல்ட்டில் நீங்கள் அரியர் வச்சிட்டிங்கன்னா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ காப்பி வாங்கணும். அதுக்கு 300 ரூபா பே பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் உங்களால் பாஸ் ஆக முடியும்னு அதில் தெரிஞ்சுன்னா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணலாம். அதுக்கு 400 ருபீஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரீவேல்யூவேஷன் ரிசல்ட் வரும். இதில் 80% பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. மீதி 20% பேர் பாஸ் ஆவாங்க. இப்போ அந்த பாஸ் ஆகிறவங்களை மட்டும் தூக்கிக்கலாம். இவங்க அந்த ஒரு பேப்பர் பாஸ் ஆகிறதுக்கு 850 ரூபா பே பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன கிரேட் வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தா லோயஸ்ட் கிரேட் தான் வாங்கியிருப்பாங்க. அவன் கூட படிக்கிறவன் 150 ரூபா பே பண்ணி லோயஸ்ட் கிரேட் வாங்கியிருப்பான். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இவன் எதுக்காக 850 ரூபா கட்டுறான்? எனக்கு புரியல. ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன். இப்போ கரெக்ஷன் பண்ண ஸ்டாஃபே கரெக்டான முறையில் கரெக்ஷன் பண்ணியிருந்தா எனக்கு அரியர் விழுந்திருக்க அவசியமே இல்லை. அதுக்கு நான் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணியிருக்கணும் அவசியமே இல்லை. எனக்கு இப்போ 700 ரூபா நட்டோம். அட்லீஸ்ட் பாஸ் ஆனவங்களுக்காவது அந்த 700 ருபீஸை ரீஃபண்ட் பண்ணியிருக்கணும். எனக்கு வகுத்தறிச்சலா இருக்குடா, சொல்ல சிரிப்பா வருதுடா. உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கேங்கில் யாராவது ஒருத்தர் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிப்பான், அவனை மறக்காம டேக் பண்ணிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.